ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே தேவ ஜீவனின் வேத பாட ஆராய்ச்சிக்கு ஆவலோடு தேவன் நமக்கு இந்த ஜீவன் தந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த தேவ ஜீவனில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இயேசு உலகத்திற்கு வந்த பிரதானமான நோக்கம் மனிதர்களுக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்க, அது பரிபூரணமாய் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட அந்த ஒரே நோக்கத்தோடு பிரதான நோக்கத்தோடு வந்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவது, நாம் மதம் அல்ல, யூத மதத்தையோ மற்ற மதங்களைப் போல இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு உறவு. இந்த உறவுக்கு ஆதாரமே தேவனுடைய ஜீவனை மறுபிறப்பில் பிறப்பது. ஐயா, உறவு கொள்வதற்கு ஒரே விதமான ஜீவன் இருக்கும் பொழுதுதான் உறவு கொள்ள முடியும். நாயும் பூனையும் உறவு கொள்வதில்லை, நாயும் உறவு கொள்ளுகிறது. மனிதனும் மனிதனும் உறவு கொள்ளுகிறான், தேவனும் உறவு கொள்ளுகிறான். அந்த உறவுக்காக தான் நம்மை தேவர்களாக மாற்ற, நான் திரும்பவும் தைரியமாக சொல்லுகிறேன், தேவகுமாரர்கள் என்றால் தேவகுமாரர்கள் தான், தேவர்கள் தான், தேவனுடைய குட்டிகள் தான். அந்த தகப்பனோடு உறவு கொள்ள, அதுதாங்க இந்த கிறிஸ்தவம் என்பது. பிதா பிள்ளைகளோடு உள்ள உறவு, பிள்ளைகள் பிதாவோடு, இதுதான் கிறிஸ்தவத்தின் மைய கருத்தே. கிறிஸ்தவம் மற்றவைகளை விட வித்தியாசமாய் காண்பிப்பதே இந்த தேவ ஜீவனை பெறுவதுதான், ஜோயே ஜீவன். இந்த ஜோயே ஜீவனை பெற்றபடியினால்தான் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை மத போதகர்கள் பிலாசபர்ஸ் இருந்தாலும் சரி, இதற்கு ஈடு இணைய இது நம்முடைய ஜீவனையே புது ஜீவனாக தருகிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாய் இருக்கிறான், கிறிஸ்துவாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் சாயலில் பரிசுத்தத்திலும் நீதியிலும் இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். இந்த புது சிருஷ்டி மனிதனுடைய கைவேலைப்பாடு அல்ல, அது தேவனுடைய கிரியை என்று எபேசியர் 2:10 நாம் வாசிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பாக்கியத்தை மறுபிறப்பில் தந்திருக்கிறார். ஆனா கிறிஸ்தவம் அதை அறியாதபடியினாலே ஏதோ பரலோகத்திற்கு நான் செல்லும் அனுமதி சீட்டு என்று நினைக்கிறார்கள். நித்திய ஜீவன் என்ற ஒரிஜினல் கிரேக்க பதம் ஜோயே என்ன சொல்லுகிறது? பரமனின் ஜீவன். பரலோகத்தில் பரமன் வாழ்கின்ற விதமாக நீங்களும் நானும் வாழ்வதற்காக அந்த ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா கிறிஸ்தவம் அதை மதமாக்கி ஜீவனை எங்கேயோ ஒரு மூலையில வைத்துவிட்டு, மற்ற மதங்களைப் போல நமக்கும் சட்டதிட்டங்கள் உண்டு என்று சொல்லி சட்டதிட்டங்களின்படி வாழ்கிற ஒரு மதமாக்கி விட்டார்கள். இது மதம் அல்ல, இது மதம் அல்ல. மதம் பிடிக்கதான் வைக்கும், யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி. ஆனா இது உறவு. இந்த உறவின் அடிப்படையே தேவனுடைய ஜீவன். இந்த தேவ ஜீவனை பெற்றவன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். அப்படி சொல்லணும்னா என்ன அர்த்தம்? He has the very essence of God, the very substance of God. தேவனை தேவனாக்குகிற சப்ஸ்டன்ஸ், அப்படிதானே? மனிதனை
மனிதனாக்குகிற சப்ஸ்டன்ஸ். ஒரு மிருகத்தை மாடை மாடாக்குகிற சப்ஸ்டன்ஸ் அதுக்குள்ள இருக்கு, அதனுடைய ஜீவன். அப்படிதானே? பறவையை பறக்க வைக்கிற சப்ஸ்டன்ஸ். அப்போ தேவனை தேவனாக வாழ வைக்கிற அதே எசன்ஸ், அதே சப்ஸ்டன்ஸ், அதே ஸ்பாவம் எல்லாமே அடங்கியதுதான் தேவனுடைய ஜீவன். அப்போ தேவனுடைய ஜீவனை பெற்ற பிறகு சாதாரண மனிதர்களாய் வாழ்வது தேவ திட்டம் அல்ல, அது தேவ சித்தமும் அல்ல, அவ்வாறு வாழ அவசியமும் இல்ல. ஏன்? புது ஜீவனை கொடுத்திருக்கிறார், நியூ லைஃப். பழைய லைஃப் அல்லங்க, பழைய லைஃப் அல்ல, இட்ஸ் a நியூ லைஃப். இந்த நியூ லைஃப் என்ன பண்ணும்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இது நடந்து முடிந்த காரியம். இயேசு சிலுவை செய்த ஒரே பரிகார பலியினாலே என்றென்றுமாய் நம்மை ஒரு புது சிருஷ்டியாக, புது ஜீவன் உள்ளவர்களாக, தேவ ஜீவன் உள்ளவர்களாக பரிபூரணமாக நம்மை உண்டாக்கி விட்டார். இதில் எந்தவித வேதம் சொல்லும் சத்தியம், வேத வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போவதில்லை. மிகுந்த உண்மை உள்ள சத்தியம், மிகுந்த உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அனுபவங்கள், நாம் காண்கிற காரியங்கள் நிஜமாக இருக்கலாம். என்னையா இன்னும் நான் மனிதன் தானே வாழ்ந்து கொண்டிருக்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவனும் வியாதிப்படுகிறான், நானும் வியாதிப்படுகிறேன். அவனும் தவறு செய்கிறான், நானும் தவறு செய்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் எழலாம். ஐயா, நாம் தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல. நாம் தரிசித்து வாழ அழைக்கப்படவில்லை. நாம் இன்னும் தரிசித்து வாழ இந்த தேவ ஜீவன் கொடுக்கப்படவில்லை. இந்த தேவ ஜீவனிலே நமக்கு விசுவாசம், தேவரக விசுவாசம், தேவ விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தில் வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். வேறு விதத்தில் சொல்லப்படுவதால் அங்க ரோமர் 5:17 ரொம்ப தெளிவாய் சொல்வதை பார்க்கலாம். அப்படிதானே? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் ஏன்னா விசுவாசித்து இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவன் நீதி அடைந்து அந்த நீதியினால் வந்த ஜீவனாலே ஆளுகை வாழ்க்கை செய்வார்கள், ஆண்டு கொண்டு வாழ்வார்கள், ஆண்டு கொண்டு வாழ்வார்கள், சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு வாழ்வார்கள் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, இந்த தேவன் நீதியினாலே நாம் பெற்ற ஜீவன். நாம் பாவிகளாய் இருந்தபடியினால ஜீவனை பெறவே முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்க முடியாது. It's a law. Where the light comes, the darkness has to go. Where the life comes, the death has to go. மரணம் போயே ஆகணும் ஜீவன் வந்தா. வெளிச்சம் வந்த பிறகு இருள் போயே ஆக வேண்டும். அப்போ தேவ ஜீவன் வந்த பிறகு மனித வாழ்க்கை போய் தேவ வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். இது மாறாத பிரமாணம். அதுதான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார் பாருங்க. இந்த ஜீவனின் பிரமாணத்தை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் அத முதல் வசனத்திலிருந்தே உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? முந்தின அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல அவர் காமிக்கிறாரு ஒரு பரிதாபமான வாழ்க்கை. நன்மை செய்யணும் அப்படின்னா என்ன? இந்த ஜீவனில வாழணும்னு எனக்கு ஆசை.
தேவனாக வாழணும்னு ஆசை, அற்புத வாழ்க்கை வாழணும்னு ஆசை, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசை, குறைவே இல்லாத எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம், வெற்றி வெற்றி என்ற வாழ்க்கை வாழணும்னு ஆசை. அந்த பரிபூர்ண ஜீவனில் வாழும் வாழ்க்கை. ஆனா என்னால முடியல ஆண்டவரே, நான் முயற்சிக்கிறேன், தோல்வி அடைகிறேன். என் சரீரங்களிலே, என் அவயங்களிலே பாவம் என்ற பிரமாணம் கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். பாவம் என்ற பிரமாணம் கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். அததான் அங்க 8ஆம் அதிகாரம் வரும்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசி திருப்பி நாங்க வரேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நாம் யாருங்க? கிறிஸ்துவின் ஆவியானவர் தங்குகிறார் ஆலயம். 1 கொரிந்தியர் 3:14 அப்படித்தான் நான் சொல்றாரு. You are the temple of the Holy Spirit. அப்போ நம்ம யாரு? மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? நீங்களே நிதானிங்க. நாம் ஒருபோதும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி வாழ ஆவிக்குரியவர்கள். ஏன்? தேவ ஆவியை பெற்றவன், ஆவியை பெற்றவன் தேவ ஜீவனை பெற்றவன். நாம் ஆவியில் அல்லது ஜீவனில் வாழ வேண்டியவர்கள், மாம்சத்தின்படி வாழ வேண்டியவர்கள் அல்ல. அதனாலதான் பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்திலே என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள் தேவனுக்கு ஏன் ஏன் ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுத்திருக்காரு, அதுல வாழாம ஆவியில அந்த ஜீவன் கொடுத்துட்டாரு. அந்த ஜீவனில் இருந்து வாழாம மாம்சத்தில் இருந்து பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுக்கு ஏன் 2 வாழ்க்கையும் வாழ முடியும். ஜீவனை பெற்றபடினால இந்த ஜீவன்ல தான் வாழ்வான்றதா இல்ல. இட்ஸ் யோர் சாய்ஸ் நவ். முன்பு அப்படி அல்ல, விரும்பினாலும் வாழ முடியாது. ஏன்? ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தோ ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளில் மறிக்கவே மறிப்பாய். அப்படிதானே? இன் டையிங் யூ வில் டை. இங்கிலீஷ் ரொம்ப அழகா. The day they ate, they were separated from God. அததான் அங்க சொல்றாரு. Separated from God ஒன்றில் மாத்திரம் அல்ல, தேவனை விட்டு பிரிந்து போகல. அவங்க இருதயத்துல ஆவி அப்படி என்ன ஆயிடுச்சு? இருளாயிடுச்சு. அவங்க ஆவி மரித்தது. ஆவியின் மரணத்தை அங்க சொல்லுகிறார். அந்த ஆவியின் மரணம் தேவனை விட்டு பிரிவது. ஆனா தேவனை விட்டு பிரிவது போது என்ன வருது? மற்றவனோடு இணைக்கப்படுகிறோம். மற்றவன் சாத்தானோடு இணைக்கப்படுகிறோம். இப்போ தேவ ஜீவனில் பங்கு பெற்றவன் சாத்தானின் ஜீவனில் பங்கு பெறுகிறான். அதனால்தான் யோவான் 8:44 சொல்றாரு பாருங்க. அதை வாசித்து விட்டு இங்க வருவோம். யோவான் 8:44 என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறக்காதவர்கள் எல்லாரும் பிசாசின் ஜீவனில் பங்குள்ளவர்கள் அல்லது மரணத்தில் பங்குள்ளவர்கள், பிசாசோடு இணைக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். அங்க 8:44 என்ன சொல்லுவாரு? பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய ஆண்டவர் சொல்றாருங்க, யூதர்களை பார்த்து சொல்றாரு. அவங்க எல்லாம் பரிசேயர், சதுசேயர், நல்ல வேத பிரமாணத்தை அறிந்து அப்படியே அத வெளித்தோற்றத்தின்படி உள்ள இல்ல, வெளித்தோற்றத்தின்படி நிறைவேற்றி வந்தவர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார் அவளை பார்த்து, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். எந்த நாளிலே தேவ ஆவியோடு பிரிக்கப்பட்டு, தேவனிடம் பிரிக்கப்பட்டு ஆவியின் மரணம் ஏற்பட்டதோ அந்த நாளிலே பிசாசின் ஆளுகை அல்லது பிசாசின் குடும்பத்துக்கு மாற்றப்பட்டோம். இப்போ மறுபடியும் பிறந்த நீங்களும் நாங்களும் எந்த குடும்பத்துக்கு? அந்த பிசாசின் குடும்பத்தில் இருந்து தேவ குடும்பத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறோம். இது மறுபடியும் பிறவாதலை பற்றி சொல்லுகிறார். பிசாசினால் உண்டானவர்கள். நீங்களும் நான் யாரால் உண்டானவர்கள்? தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், தேவ வித்தினால் பிறந்தவர்கள். அதுதாங்க
தேவ வித்தின் வாழ்க்கை. அது இங்க என்ன சொல்றார் பாருங்க, உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் இச்சை என்ன? பாவம் செய்யறதாங்க. நமக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற இச்சையை இந்த தேவ ஜீவன் எடுத்து போடுகிறது. அவன் ஆதி முதல் கொலைபாதகன், சத்தியம் அவனில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். திரும்பவும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க சொந்தத்துல எடுத்து பேசும்போதெல்லாம் அவன் பேசுற பேச்சை பேசுறீங்க. சொந்தம்னா என்ன? நான் என்ன பார்க்கிறேன், நான் என்ன அனுபவிக்கிறேன், அதை தான் பேசுறேன்னா அது பொய் பேச்சு. பிசாசின் பொய் பிதா அவருடைய பேச்சு என்று சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தில் நாம் பேச வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, சத்தியத்தை சொல்லுகிறபடியினால் எங்களை விசுவாசிக்கிறது. அப்போ சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு பிதாவாய் இருந்தால் அவருடைய சத்தம் நாம் கேட்போம். இட்ஸ் அவர் பர்த் ரைட். யோவான் 10:27 அது சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். திருப்பி இங்க வாங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் மாம்சத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்களும் அல்ல, ஆவின் அப்படின்னு என்ன, ஜீவனில் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதை சொல்லும்போதுதான் 7ஆம் அதிகாரத்துல அந்த பரிதாபத்தை காண்பிச்சுட்டு மறுபடியும் பிறந்தவன் கார்னலா உலக மனிதனை போல வாழ்கிறான், சாதாரண மனுஷனை போல வாழ்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? சத்தியத்தை குறித்த வெளிப்பாடுல முதல் வசனத்திலே சொல்றாரு, உனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லையே, உனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லையே என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா அவன் முயற்சித்து ஆக்கினை தீர்ப்பிலேயே கடக்கிறான். அதனாலதான் அவனால மீள முடியல. அவன் ஏற்கனவே நீதிமானானா, இப்ப நீதிமானாக முயற்சிக்கிறான். ஏற்கனவே தேவ ஜீவனையே பெற்றவன் அப்படின்னா என்னங்க? தேவ ஸ்மாவத்தையே, ஆவியின் கனிகள் 9 அவனில இருக்கு. இப்ப அவனுடைய வேலையெல்லாம் அதை ஆக்டிவேட் பண்ணி விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவனை நம்முடைய ஆவியில பெற்றிருக்கும். ஆண்டவரை பொறுத்தவரை அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு தந்து விட்டார். ஆனா நாம் தான் அந்த வாழ்க்கை, அதான் சொல்றாரு, இவங்களுடைய பிரச்சனைய அவங்க முயற்சிக்கிறனால பழைய பிரமாணத்துக்கு திரும்பி போய் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். இனி உன் கிரியை அல்ல, இயேசு செய்த ஒரே கிரியை, நீ நீதிமான், தேவ ஜீவனை. You already attained it. You already have it. You don't have sin. பவுல் சொல்றார் பாருங்க, என்னிலே பாவம் இல்லை என்று நான் அறிவேன்றாரு. I have not defrauded anybody. I have not wronged anybody. யாருக்கும் நான் பாவம் செய்யல, துரோகம் பண்ணலன்ற. யோசித்து பாருங்க. கொலைபாதகன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? அவன் தான் அன்னைக்கே செத்து போயிட்டானே. தமஸ்கு வீதியில அந்த சவுல் இறந்து போனான். இப்ப இருக்குது புது சிறுசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்து யாரையும் ஏமாத்தல. ஆகவே என்னிலே ஒரு பாவத்தை நான் காணேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சத்தியம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் கிறிஸ்துவாயின, எல்லாம் கிறிஸ்துவாயின. பழைய பிசாசுடைய காரியங்கள் எல்லாமே ஒளிந்து போயின. இது வேதம் சொல்லும் சத்தியங்க, நான் சொல்ற சத்தியம் அல்ல. தேவ ஜீவனை பெற்றவன் புது ஜீவனை பெற்றபடியால் ஒரு புது வாழ்க்கை வாழ, என்ன வாழ்க்கை? தேவரக வாழ்க்கை. தேவனாக பூமியில் வாழ, பரலோகத்தில் என்ன வாழப் போகிறானோ அது பூமியிலே விசுவாசத்தினாலே வாழ தேவன் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்.
அதை சொல்லிட்டு தான் எங்க 2ஆம் வசனம் பாருங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வந்தது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லுகிறார். ஆவியின் ஜீவனின் பிரமாணம், ஜீவனின் ஆவியின் பிரமாணம். இந்த ஜீவ பிரமாணத்தை மரணம் மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் அங்க சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்ற பிரமாணத்தினாலே விடுதலை ஆக்குகிறதுன்னு சொல்றாரா, ஆக்கிற்றுன்னு சொல்றாரா? விடுதலை ஆக்குகிறதே. இட் இஸ் டெலிவர்ட். அப்போ இந்த ஜீவனின் பிரமாணம் கிரியை செய்யற இடத்திலே மரண பிரமாணம் கிரியை செய்ய முடியுமா? இந்த நீதியின் பிரமாணம் கிரியை செய்கிற இடத்திலே பாவ பிரமாணம் கிரியை செய்ய முடியுமா? ஏன் அதை விட மேலான பிரமாணத்துக்கு வந்து விட்டோம். அந்த ஜான் ஜி லேக் சொல்றாரு, அவருக்கு இந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு வந்த பொழுது அவர் துள்ளி குதிக்கிறார். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் ஐ திங்க் இஸ் இன் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். பியூபானிக் பிளேக், ஏகப்பட்ட ஜனங்க சபையிலும் ஊர்லயும் சாவுறாங்க. அவரால் தாங்க முடியல. அழுது புலம்பி ஆண்டவரிடத்தை ஜெபித்து கொண்டு வேதத்தை தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தினால் தேவன் ஜான் ஜி லேக்கோடு பேசுகிறார். அப்ப அவர் யோசிக்கிறார், இந்த பிளேக் மரணம் என்ற பிரமாணம், ஆனா எனக்குள்ள இருக்கிற பிரமாணம் ஜீவனின் பிரமாணம், அதை விட மேலான பிரமாணம். அப்ப அது எனக்கு அடங்கித்தானே ஆகணும்னு ஓடுறாடா. ஒரு விசுவாசி வந்து சொல்றான், இன்னொரு விசுவாசி ஆல்மோஸ்ட் இந்த டையிங் ஸ்டேஜ் கூப்பிடுறான், ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு, போய் ஜீவ வார்த்தைகளை பேசுகிறார். ஏன் இப்போ இந்த பிரமாணத்தை குறித்த வெளிப்பாடு வந்து விட்டது. அவர் உயிரோடு எழும்புகிறார். அப்போ பெரிய டாக்டர்ஸ் டீம் எல்லாம் அங்க வந்து கிளவுஸ் எல்லாம் மாட்டி முக கவசம் எல்லாம் போட்டு கேர்ஃபுல்லா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க, ஜான் ஜி லேக், நீங்க மாத்திரம் எப்படிங்க, உங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகல? இது வந்து அவ்வளவு பெரிய தொத்து வியாதி, பியூபானிக் பிளேக். ஆனா நீங்க வந்து சர்வசாதாரணமா எல்லா ஜனங்களையும் தொடுறீங்க, கொள்றீங்க, எல்லாம் பண்ணணும். அவர் சொன்னாரா, எனக்குள்ள கிரியை செய்கிறது ஜீவனின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை மரண பிரமாணம் மேற்கொள்ளவே முடியாது. இது தேவ ஜீவனின் பிரமாணம். இந்த பியூபானிக் பிளேக் தேவ ஜீவனை மேற்கொள்ள முடியுமா பிரதர்? அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். அந்த பியூபானிக் பிளேக் இருக்கிறதெல்லாம் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல அந்த எச்சி இதெல்லாம் போட்டு பார்த்தா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஓடுறதை எல்லாம் பார்க்க முடிகிறது, மைக்ரோ ஆர்கனிசத்தை. இப்ப சொல்றாரு, அதை எடுத்து என் மேல போடுங்க. நீங்க எடுத்தீங்கல்ல, அதை எடுத்து என் கையில போடுங்க. இப்ப மைக்ரோஸ்கோப்ல பாருங்க என்னாச்சு, எல்லாமே செத்து போச்சு. How is it possible? என்கிட்ட இருக்க the law of life is a higher law than the law of death. ஆனால பட்ட உடனே போட்டுன்னு சாகுன்றார். அது என்னை மேற்கொள்ளவே முடியாது. I am no more under the law of death, now I am under the law of life என்று சொல்லுகிறார். அந்த வெளிப்பாடு வந்த பிறகு எவ்வளவு பேரை சுகமாக்கினார் ஐயா. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்போக்கன் சிட்டி, அந்த சிட்டியில வியாதியே இல்லைன்ற அளவுக்கு அவர் அந்த வாழ்ந்த இடத்துல அவர் இப்ப ஜான் ஜி லேக் எஸ்டாப்ளிஷ் பண்ணதை பார்க்கிறோம். அது மாத்திரம் பண்ணல, பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாருங்க, இங்க வாங்க ஸ்போக்கன் சிட்டிக்கு, உங்க வியாதி குணமாகலாம், இத்தனை $5000 உங்களுக்கு தரேன். ஏன் அவ்வளவு ஒரு நிச்சயம், உறுதி வர என்ன? இந்த ஒரு வசனத்தில் அவருக்கு பெற்ற வெளிப்பாடு, இந்த ஒரு வசனத்தில் அவர் பெற்ற வெளிப்பாடு. என்னில் கிரியை செய்கிற பிரமாணம் ஜீவனின் பிரமாணம். இததான் அங்க யோவான் என்ன சொல்றார் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லிட்டு 4ஆம் வசனம், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அந்த வார்த்தையானவருக்குள்
ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? அவர் எனக்குள் வந்தபடியால் அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அது என்ன சொல்றார் பாருங்க. அந்த ஜீவன் யாருக்குள்ள வருகிறதோ அவன் ஒளியா தான் இருப்பான். இருள் அங்க இருக்க முடியாது. அது அவனுக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி என்று சொல்லுகிற கிரேக்க பதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் டெவலப்மெண்ட், குரோத். அதாவது அவன் சாதாரணமா இருக்க மாட்டான். எல்லா பகுதியிலும் வளர்ந்து காணப்படுவான். நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம பிரெயின்ல நாட் ஈவன் 5-10% கூட எந்த மனுஷனும் உபயோகப்படுத்தலைன்ற. ஆனா இந்த ஜீவனை பெற்றவன் அதை 100 மடங்கு கூட உபயோகப்படுத்த முடியும். இதுதான் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறார். ஒளியா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஒளி இருளான ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஜீவன் பிரகாசிக்கிறது. அந்த ஜீவனை மரணம் மேற்கொள்ளவில்லை. இருளானது அதை என்ன சொல்றாரு? பற்றி கொள்ளவில்லை. அததான் சொல்றாரு. உலகத்தில் வந்த 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எந்த மனுஷனையும், வேற கண்டிஷனே இல்லைங்க, எந்த மனுஷனையும், இட்ஸ் a law, whoever it may be, it operates in the same way. ஜான் ஜி லேக்குக்கு மாத்திரம் அல்ல, சில வரம் பெற்ற தாசர்களுக்கு மாத்திரம் அல்ல, எந்த மனுஷனையும், எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட பாவியையும், எப்பேற்பட்ட குறைவுள்ளவனையும் என்ன சொல்லுதா? பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம பெற்றது என்னங்க? மெய்யான ஒளி. ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம். மரண இருள் நீங்கி ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லுங்க. மரண இருள் நீங்கி ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறேன். மரண இருள் நீங்கி ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறேன். மரண இருள் நீங்கி ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறேன். இந்த ஜீவ ஒளியை மரண இருள் தொடக்கூட முடியாது. இந்த ஜீவ ஒளி வந்த இடத்தில் மரண இருள் நீங்க வேண்டும். அங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்ற பாருங்க, அது நான் வாசிக்கிறேன். இயேசு இந்த ஜீவ ஒளியோடு போனபடினாலே அங்க மத்தேயு அதை பற்றி எழுதும் பொழுது என்ன சொல்லுறார் பாருங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணத்தில் இருக்கும் ஜனங்கள் ஜீவனை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் அதை சொல்லிட்டு தான் அங்க என்ன பண்றாரு பாருங்க. எப்படி கண்டாங்கன்னு அதை நாங்க வரிசையா சொல்லிட்டு, அவர் கலிலேயங்கம் 23ல ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் நீக்கி, சகல வியாதி சகல நோய்களை நீக்கி. எது காரணம் என்னங்க? ஜீவ ஒளி. ஜீவ ஒளி பெற்றவர். அந்த தேவ ஜீவன் இருந்தால் அங்க எப்படி ஜான் ஜி லேக் மாத்திரம் அல்ல, எல்லா எவனா இருந்தாலும் எந்த மனுஷனையும், not only Jesus Christ, not only Apostle Paul and Peter, not only John G. Lake, Smith Wigglesworth, Lester Sumrall, but யாரா, எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த வியாதியாகிய இருள் ஓடி போகத்தான் வேண்டும். இந்த வியாதி அவன் செல்லும் இடமெல்லாம் இந்த ஜீவன் மரணத்தை விரட்டி அடிக்கும் என்று சொல்லுகிறார். அததான் அப்படியே வரிசையா அங்க சொல்லிட்டு வர்றார். அப்ப பாருங்க, நாம் பெற்ற ஜீவன் சாதாரண ஜீவன் அல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற
நான் யாருங்க? மனுஷன். நான் யாருங்க? தேவ ஜீவனை பெற்றவன். என்னை பிரகாசிக்கிற என்னை பிரகாசம் எப்படி ஆண்டவர் அங்க இருளான தேசத்துக்கு சொல்லும் பொழுது ஜனங்கள் ஒளியை கண்டார்களோ, அதுபோல இருளான வியாதியான குறைவான பிசாசின் கீழ் இருக்கிற இடங்களிலே நான் போனா போதுங்க, தேவ ஒளியை காண்பார்கள். ஜீவ ஒளியை, மரண இருள் நீங்க ஜீவ ஒளியை மனிதர்களால் காண முடியும் என்று சொல்லுகிறார். காரணம் என்னங்க? தான்க்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை விசுவாசித்து நடப்பவர். I am not in death, I am in life. நான் ஜீவனுக்குள் இருக்கிறேன். என் ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் அதே ஜீவன் என் ஜீவன். அததான் இங்க என்ன சொல்றாரு? எந்த மனுஷனையும், I love that word, எந்த மனுஷனையும், whoever, it's a law, it's a law, it's a law. புவியீர்ப்பு பிரமாணம், எலக்ட்ரிசிட்டி பிரமாணம் மாதிரி அது எப்பொழுதும் அப்படிதான் கிரியை செய்யும். ஆனா அதை பற்றி அறிவு இல்லை. புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றிய அறிவு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நான் சும்மா அப்படி நடப்பேன்னு அப்படி மொட்டை மாலேருந்து அப்படி நடந்து அப்படி தோட்டம் விழுந்து ஆள் காலி. அதுதான் நடக்குது. அறிவு வேண்டும், வெளிப்பாட்டு அறிவு வேண்டும். அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். நாம் பெற்ற ஜீவனின் பிரமாணம் என்ன? இட்ஸ் நாட் ஆர்டினரி லைஃப். இட் இஸ் நாட் ஆர்டினரி லைஃப். இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் லைஃப். God's life, supernatural life. What for? To live a supernatural life. ஐயா, அதை அடக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனம் எல்லாம் விதை என்று சொல்லுகிறார். இந்த விதையை சும்மா நீங்க செல்ஃப்ல மூட்டை கட்டி வச்சிருக்க வரைக்கும் பிரயோஜனம். அப்படிதான் பண்றோம். ஆனா அந்த விவசாயி அதை எடுத்து நிலத்துல விதைக்கும் பொழுது, விதைக்கிறவன் சொல்றாரு, அப்பந்தாக அதுக்கு ஜீவன் பெற்று அதுல என்ன இருக்குன்னு காண்பிக்க. அதே தான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சொல்றாரு. ஐயா, நான் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அந்த வார்த்தையில என்ன சொல்றேன்? உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறேன். அப்படித்தானே சொல்றாரு. நீங்க எடுங்க 1 யோவான், அதை திரும்ப நம்ம மறக்க கூடாது. நான் 2-3 வாரமா அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், கன்ஃபஸ் பண்ண சொல்லிக்கொண்டே இருக்கேன். திரும்பவும் அதை எடுக்க 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். வார்த்தையை அனுப்பிவிட்டாருங்க. தேவன் எனக்கு தேவனுடைய ஜீவனை தந்து இருக்கிறார். இது என் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இதை செவிசாய்க்க நான் கவனமாய் இருக்க வேண்டும். இது என் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இதை என் இருதயத்தின் மத்தியிலே வைத்து நான் காத்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு தேவ ஜீவனையே தந்திருக்கிறார். தேவன் எனக்கு தேவ ஜீவனையே தந்திருக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. அந்த தேவ ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே பிதா கொடுத்த சாட்சின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். மறுபிறப்பிலே நாம் பெற்ற மாபெரும் பொக்கிஷம், அவரையே நாம் பெற்றுக்கொண்டோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் மறுபடியும் பிறந்து ஐ கேவ் மை லைஃப் டு காட் என்றோம். முட்டாள்தனம். He gave his life to me, not I. He gave his life to me. எதற்கு? அவர் என்னில் வாழ்வதற்கு. ஐயா, நான் அவருக்கு என்னங்க கொடுக்க முடியும்? ஒண்ணுமே இல்லாதவர், பகல பரிபூரணம் உள்ளவர். அந்த பரிபூரண ஜீவனை நான் ஒன்னும் கொடுக்கல. I just accepted him at my new birth. நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை கொடுத்தேன்னு சொல்றது எனக்கு என்னமோ அது சரியா படல. என்னவா? அவர்தான் அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார். எதற்கு தந்தார்? மூட்டை கட்டி ஷெல்ஃப்ல வைக்கிறக்கா? குடியானவனுக்கு விதையை எதற்கு தருகிறார்?
அதை வச்சுட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருந்தா எல்லாம் வந்துருமா? அவன் விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், கர்த்தர் விளைய செய்வார். அப்படிதான் சொல்ற. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை நான் உடையவன், குமாரனை உடையவன். எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அறிய விசுவாசிக்க வேத வசனத்தை எனக்கு அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் எல்லாமே வேத வசனத்தை அனுப்பிதான் செய்வார்கள். அதனாலதான் இங்க பாருங்க, 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்லும்போது 4 வசனத்துல, இச்சையினால் உலகத்தில் உண்டான அப்படின்னா என்னங்க? அது இச்சையினால் கேடு என்னங்க? மரணம், இருளின் கிரியைகள், மரணத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், அவைகளுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவம் அப்படின்னா என்ன? திவ்யம் என்றால் தேவன், தேவனுடைய ஸ்பாவத்தில், அதுதானே தேவனுடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஜீவனில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, எப்படி அதுல வாழணும்னா, அதுதாயா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, மிக மேன்மையும் அருமையுமான மேன்மையும் அருமையுமான தீர்க்க தரிசன உறுதியான வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதானே சொல்ற. அந்த வார்த்தை என்ன கொடுத்தது? தீர்க்க தரிசன வார்த்தை, நித்திய ஜீவன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அதுதானே? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரோடும் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். வேற கண்டிஷனே இல்லை. விசுவாசித்த ஒரே காரணத்தினால தேவனுடைய ஜீவனை பெற்று தேவனுடைய ஜீவனில் வாழ்கிற ஒரு மாபெரும் பாக்கியம். அதுதாங்க கிறிஸ்தவத்தின் உச்சக்கட்டம். The pinnacle of Christianity is receiving the very life of God. It is not conversion or this, that and all. It is only receiving. It is He gives and we receive. Grace and faith. அதுதான் அங்க வருது. He gives his life. நான் என் லைஃப் அவர் கொடுக்க முடியாதுங்க. I can yield him. அப்படிதானே? ரோமர் 12:1 சொல்றார்ல, உங்கள் சரீரங்களை அர்ப்பணிக்க சொல்ற, அவருக்கு கொடுக்க சொல்கிறார். ஈல்டு. அது அடுத்த வசனத்தையும் சொல்லிடுறோம், மனதை மறுரூபம். என்ன சொல்றாரு? அந்த தேவ ஜீவனில் வாழ முன்பு எப்படி மரணத்தில் வாழ, இருளில் வாழ, பிசாசின் ஆளுகையில் இருக்கும் பொழுது உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ, அப்படித்தானே சொல்ற ரோமர் 6 அதிகாரத்துல. இப்போ அதே மாதிரி இந்த சரீரத்தை ஜீவனில் வாழ, ஏன் இந்த சரீரத்துல இன்னும் பாவம் செய்கிற இச்சை இருக்கிறது. ஆனா பழையபடி அல்ல. பழைய மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அப்படிதான் வாழணும். ஆனா இந்த புது மனுஷனுக்கு தேவனுடைய சுபாவமே இருக்கிறது. அந்த சுபாவத்தில் வாழ முடியும். இதற்கு தேவையெல்லாம் அங்கதான் சொல்றாரு 12:2 மனதின் எண்ணங்களையே, மனதின் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனதின் எண்ணம் சாதாரண மனுஷங்க, அது எப்படிங்க தேவனாக நான் வாழ முடியும்? அப்படின்னா அப்படிதான் வாழ்வீங்க, அப்படிதான் வாழ்வீங்க. அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். உன் விசுவாசத்தின்படி, இருதய விசுவாசம் என்பது இருதய விசுவாசத்தின்படி ஆகிறது. அப்போ மனதின் எண்ணங்கள் தேவ வார்த்தையால் மாற்றப்படும் பொழுதுதான் ஆவியில் உள்ள ஜீவனும் மனதும் இணைந்து அந்த ஜீவனில் வாழ முடியும். அததான் இங்க சொல்ல வராரு, திவ்ய பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு
தேவ ஜீவனில் வாழும் பொருட்டு தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பிவிட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் உங்களுக்கு தேவனின் ஜீவன், குமாரனின் ஜீவன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறது. இதுல எந்த சந்தேகமே இல்லை. அது எனக்கு இருக்குன்னு சொன்னதை நான் அறியாதபடியினாலதான் அது இல்லாதவனாக வாழ்கிறேன். ஆனா இருக்குது. ஆனா இருக்குது. அவர் வார்த்தை சொல்லுவது ஒருபோதும் தவறாது. அப்போ என்னுடைய வேலை என்னங்க? அதுதான் அங்க 19ஆம் அது பாருங்க, அந்த அதிகாரம் ஃபுல்லாவே பேதுரு அதான் சொல்றாரு. இதை நினைப்பூட்ட நான் அசதியா இருக்க மாட்டேன். ஆண்டவருடைய சத்தத்தையே நான் கேட்டேன். மறுரூபமலையை பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா சொல்றாரு. அதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. என்ன உறுதியான தீர்க்க தரிசன வசனம்? என்ன மகா மேன்மையும் அருமையுமான தீர்க்க தரிசன வசனம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவன் அருளப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிற எல்லோரும் அந்த தேவ ஜீவனை பெற்றவர்கள். அதுதான் சொல்றாரு. எதற்கு அது? அதுல வாழும்படி இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அத படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போறதுக்கா? இல்லங்க, அந்த வார்த்தையில தான் இருக்கு எல்லாமே. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 6:63ல, நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்றார். அப்போ அந்த ஜீவன் எப்படி வெளிவருது அவருக்குள்ள உள்ளது? அவர் வாயில பேசுறனால வருதுன்றார். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம், all spiritual things are voice activated. நல்ல மனதில் போடுங்க. காணப்படாத மண்டலத்தில் உள்ள, தேவனுடைய மண்டலத்தில் உள்ள, தேவர் ராஜ்யத்தில் உள்ள காரியங்கள் காணப்படாதவைகளா இருந்தாலும் அவைகள் நித்தியமாக இருக்கிறது. அவைகள் நித்தியமாக இருக்கிறது. ஆனா அதை எப்படி சரீர மண்டலத்துக்கு கொண்டு வருவீங்க? விசுவாச வார்த்தை பேசுவதினால். விசுவாச வார்த்தை ஆண்டவர் அப்படித்தானே செய்கிறாரு. சுவிசேஷம் முழுவதுமா பாருங்க. அவர் விசுவாச வார்த்தை பேசியே அந்த ஜீவனை வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் தேவ ஜீவனில் வாழ நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் தேவ ஜீவன் உங்களுக்கு. நான் சொல்லங்க, இந்த தீர்க்க தரிசனம் அவரே சொல்றாரு. அதிக உறுதியான தீர்க்க வசனம். எந்த மனுஷனும் தலைமையில வச்சு பிரதர் உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்ல வேண்டாம். தேவ ஜீவனே இருந்த எல்லாமே இருக்கு பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்ய போறாரு, அப்படி செய்ய போறாரு, ஒரு பயனும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேணாம் எனக்கு. யார் சொல்லிட்டார்? தேவ ஜீவன் உங்களுக்கு உண்டு, அருளப்பட்டு இருக்கிறது, உண்டு என்று நாம் அறிந்திருந்தோமானால் அதுக்கு மேல என்னங்க இருக்கு? What makes God God is given to me. தேவனை தேவன் ஆக்குகிறதே எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. The very essence of God, the very substance of God, the very life of God, the very ability of God, the very nature of God, அதுதானே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதானே சொல்றது உறுதியான தீர்க்க தரிசனம். அது கொடுக்கப்பட்டது என்பது உறுதியான தீர்க்க தரிசனம். It can never fail this prophecy. The prophecy which I am telling you now, God's prophecy, you have God's life to live as God on the earth. அததான் இங்க சொல்வதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆனா நீங்க அதை என்ன பண்ணணுமா? பொழுது விடிந்து அப்படின்னு என்னங்க? ராத்திரி தூங்கி காலையில பொழுது விடிஞ்சிச்சுன்றோம்ல, அதுதான் அவர் சொல்றாரு. விடுது விடிவெள்ளி உங்கள் இருதய, அப்போ வெளிச்சம் இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும். அத சொல்லிட்டு அங்க என்ன சொல்ல பாருங்க, இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு என்னென்னலாம் சொல்ல பாருங்க. மிகவும் மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள், விளக்கை போன்றது, உங்களுக்கு வெளிச்சத்தை தருவது.
என்ன வெளிச்சம்? நீங்க பெற்றிருக்கீங்களே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அந்த வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவது இந்த வேத வசனம் என்று சொல்றார். என்ன வசனம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த வசனம் உங்களுக்கு விளக்காக வெளிச்சம் தருகிறது. அததான் இங்க சொல்றாரு, இருளான ஸ்தலங்களிலே, இருளான வாழ்க்கையிலே, வியாதியான வாழ்க்கையிலே, குறைவான வாழ்க்கையிலே, தரித்திரத்தின் வாழ்க்கையிலே, தேவ சாயலை வெளிப்படுத்த முடியாத வாழ்கிற வாழ்க்கையிலே, என்ன ஒண்ணுதான், விளக்கை போல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதானே அங்க சொல்றாரு. அது விளக்கு போல நமக்கு பிரகாசிக்குதா, விளக்கு போல நமக்கு பிரகாசம் கொடுக்குதா. நம்ம பண்றதெல்லாம் என்ன பண்றோம்? இந்த விளக்க பார்க்கறது இல்ல. ஐயா, அவர் நமக்கு வெளிச்சம், வசனம் என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதில் பிரவேசிக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தை நான் பார்க்கும் பொழுது, உங்களுடைய வேத வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறது என்று சொல்லுகிறார். எங்க இந்த இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் தருவது நான் வார்த்தையை பார்க்கும் பொழுது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் வார்த்தையை பேசும் பொழுது. அதான் இங்க சொல்றாரு, இருதயங்களிலே அது பிரகாசிக்க வேண்டும். விளக்கை போல வெளிச்சம் தருவதற்கு இருதயத்திலே பிரகாசிக்க வேண்டும். அதுதான் பவுலடியார் 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள சுவிசேஷத்தின் அறிவாகிய ஒளி அவங்கள் இருதயங்களில் பிரகாசிக்காதபடி குருடாக்கினான் என்று சொல்லுகிறார். ஆனா 6ஆம் வசனம் சொல்லல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெனிசிஸ் 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டாரு. இந்த கடைசி நாள் எங்கள் இருதயங்களிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். The light is already come in our life. அந்த வெளிப்பாட்டு அறிவோடு பவுலடிகளார் வாழ்ந்தபடினாலதான் அங்க சொல்றார் அவர். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகியம் சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி. It is shining. It is shining in my heart. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவர் சொல்ற மாதிரி வாயில பேசுறது இல்லை. எங்க பிரதர் ஷைன் ஆகுது? இன்னும் கொள்ளுன்னு தானே இருமின்னு இருக்க. ஷைனான அந்த கொள்ளு இருமல் இருக்குமா அப்படின்னு பேசி கொண்டு இருக்கிறோம். அது என்னவா? மரண வார்த்தைகள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். No other way. அப்போ நான் எதை பேசணுமோ எதை பேசக்கூடாதுன்றது நான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப், because you have received Zoe life, because God's word never fails. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம், விளக்கை போன்ற வசனம், மேன்மையும் அருமையுமான வசனம் என்று சொல்லப்பட்டபடினால இது சாதாரண சீடு இல்லைங்க, விதை இல்லை. மேன்மையும் அருமையுமானது. ஏன்? தேவனாக உன்னை வாழ வைக்கிறது. பரலோக வாழ்வை பூமியிலே வாழ். It's not ordinary seed what you received in the new birth. இந்த சீடை நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டியே. You are taking it so lightly. You are not taking it very seriously. அததான் நாங்க சொல்றாரு. You are not taking it very seriously. The word you received is not an ordinary word. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமா, நமக்கு வேண்டாது, அது தேவையில்லாதது என்று நினைத்தார்கள். அதுதான் தேவை. தேவையானது ஒன்றே ஒன்று. லூக்கா 10 முடிக்கும் போது அப்படி சொல்றாரு. மரியாதை பார்த்துட்டு மார்த்தாள் கிட்ட சொல்லும் பொழுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். தேவையானது ஒன்றே ஒன்று. தேவையானது இந்த தேவ வார்த்தை ஒண்ணு மாத்திரம் தாங்க.
nothing else. If you have the word in your heart, you can live as the word says. இருதயத்துல இந்த உறுதியான தீர்க்க தரிசன விளக்கை போன்ற அருமையும் மேன்மையுமான வார்த்தை இருந்தா, அருமையும் மேன்மையுமான அந்த வார்த்தை சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி அந்த வெளிச்சத்தில் தான் வாழுவோம். அது இருதயத்தில் தோன்றும் வரை என்னுடைய வேலை இரவும் பகலும், இரவும் பகலும். நான் தேவ ஜீவனை உடையவன், நான் தேவ ஜீவனை உடையவன், நான் தேவ ஜீவனை உடையவன். என் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதன் மேல என் கவனத்தை செலுத்த வேண்டும். அதற்கு என் செவியை சாய்க்க வேண்டும். அது என் கண்களை விட்டு பிரியாதிருக்கு. அப்படின்னா என்ன? என் நினைவு it should be dominant. It should be dominant in my life. என்னது? I have God's life. அந்த நினைவு எப்பொழுதும் I have God's life. சூழ்நிலை சொல்லுவதை பார்த்ததும் பிசாசு உடனே எடரா பண்றதுக்கு சூழ்நிலையை கொண்டு வருவான். எடறி போகாதபடி இந்த வசன இருதயத்தில் நிலைத்திருந்தால், டாமினேட் இருந்தால், whatever I see, காணப்படுகிறவைகள் நித்தியம் அல்ல. காணப்படாத வேத வசனம் சொல்லுகிறது, நான் தேவ ஜீவனை உடையவன், வெளிச்சத்தை உடையவன். ஜான்ஜி லேக்குக்கு அந்த வெளிப்பாடு, பவுலுக்கு அந்த வெளிப்பாடு. ஏங்க நம்ம அந்த வெளிப்பாடை பெற்றுக்கணும்? I am under the law of life. This law operates equally for எந்த மனுஷனுக்கும் அப்படிதான் கிரியை செய்யும். இருளோ மரணமோ மேற்கொள்ள முடியாது. இயேசுவானவர் சுவிசேஷத்திலே இந்த ஜீவனிலே வாழ்ந்தார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? வார்த்தை மனிதனாக இருந்தார். If you are a word man, you can live in the life of God. ஏன்? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் என்று அறிவீர்களே. அப்படித்தானே சொல்றேன். நான் வசனத்தை எடுத்துடுறேன். யோவான் 5:39 வாங்க. இதெல்லாம் கீ வேர்ட்ஸ். இத நம்ம திரும்ப திரும்ப ரோல் பண்ணி மெடிடேட் பண்ண வேண்டிய வார்த்தைகள். 5:39 நினைக்கிறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு தேவ ஜீவனில் வாழ முடியும் என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்லி யோசிப்பார். அவர் வார்த்தையானவர் மனித ரூபமானார். தேவ வார்த்தை ரூபமாக, பர்சானிபிகேஷன் ஆஃப் வேர்ட் ஜீசஸ். அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கத்தான் நம்ம என்ன ஆகும். எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை விசுவாசிக்கிறவன் ஜீவனை பெற்று மரணத்தை விட்டு நீங்கி இருப்பான். அப்படித்தானே சொன்னார். அந்த முந்தின 5:24 சொல் பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புனரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாம. வேற காரணமே இல்லைங்க. அங்க ரோமர் 7 அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு மண்ட ஐயோ பரிதாப மனுஷன், யானை என்ன காப்பான்றான். அப்படிதான் 8வது ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கிறார். அதான் இங்க சொல்றாரு. ஆண்டவர் சொன்னதுதான் பவுலடியில அங்க சொல்லுறாரு 8:1. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே நான் சொல்லலங்க, தேவகுமாரனே சொல்றார். மரணத்தை விட்டு நீங்கி, வியாதியை விட்டு நீங்கி, அப்படிதானே? மரண இருளை விட்டு நீங்கி, மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்குள், ஜீவ வெளிச்சத்துக்குள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வெளிச்சத்துக்குள்,
எந்த மனுஷனையும் தேவனாக வாழ வைக்கிற வெளிச்சத்துக்குள் வந்து விட்டார்கள். ஆனா அந்த வெளிச்சம் இருதயத்துல பிரகாசிக்கணும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கிறது போல இருளான ஸ்தலங்களிலே விளைக்க போன்ற அந்த வசனம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை சொல்ற இங்க என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை தியானித்து பாருங்கள். எஸ்ரா வேத வாக்கியத்தை ஆராய்ந்து தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இருதயத்தை பக்குவப்படுத்தினான். திரும்பவும் சொல்றேன், இருதயத்தை பக்குவப்படுத்தினான். நீங்க வேத வாக்கியத்தை ஆராய்ந்து இருதயத்தை பக்குவப்படுத்துவது நம்முடைய வேலை. அப்படின்னா என்ன? அங்க மார்க் 11:23 சொல்றாருல்ல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அப்படின்னா அவன் இருதயத்தை அவ்வாறு பக்குவப்படுத்தினவனை பற்றி சொல்லுகிறார். சந்தேகமே இல்லாமல் எனக்குள் ஜீவன் இருக்கிறது, இந்த ஜீவனை மரணமோ இருளோ மேற்கொள்ள முடியாது என்ற உறுதி இதயத்தில் இருக்க வேண்டும். நான் ஜீவனை பெற்றவன். ஆண்டவர் அந்த உறுதியில தான் கையில்லாதவனை பார்த்து நீட்டுன்றாருங்க. நடக்க முடியாதவனை படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போடான்றாருங்க. அப்படிதானே? குஷ்ரோகியை பார்த்து சுகமாகுன்றாரு. எஸ், ஸ்பீக்கிங் வாய்ஸ் ஆக்டிவேட்டட். He was releasing the life in his spirit through his spoken word. நம்மளையும் அப்படித்தான் செய்ய சொல்றாரு. அங்க எஸ்ரா அவன் கேட்டதெல்லாம் ராஜா தரான், அவன் செய்ததெல்லாம் வாய்க்கிறது. காரணம் என்ன? இருதயத்தை அவ்வாறு பக்குவப்படுத்திட்டான். அப்படின்னா விசுவாசம் உள்ள இருதயமாக்கி விட்டான். We have to train our heart to be like that. அது எப்படி முடியும்? அதுக்கு தான் நான் சொல்ற அந்த விசுவாச போதனை. அப்படிதானே? அந்த விசுவாச போதனை என்ன சொல்லுது? அந்த வார்த்தை உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்க வேண்டும். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச என்ன விசுவாச வார்த்தை? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இந்த 5:24 மரணத்தை விட்டு நீங்கி, வியாதியை விட்டு நீங்கி, பலவீனத்தை விட்டு நீங்கி, தரித்திரத்தை விட்டு நீங்கி, பாவம் சாபத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன், சுகத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், செழிப்புக்கு உட்பட்டிருக்கிறேன். அப்படிதானே? ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், வெற்றிக்கு உட்பட்டிருக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. அததான் சொல்றாரு. நீதிக்கு உட்பட்டு இருக்கிறேன். You are already there. You are not going to reach there. பழைய உடன்படிக்கையில அவங்க கானானுக்கு போய் சேர வேண்டியவர். நம்ம அப்படி இல்ல. ஏற்கனவே நாம் வந்து சேர்ந்த இடம் ஜீவன். அததான் அங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுது நம்ம பார்க்கிறோம். சீனாய் மலையல்ல, சியோனுக்கு வந்து சேர்ந்தோம், எருசலேமுக்கு வந்து சேர்ந்தோம் என்று சொல்லுகிறார். எருசலேம் நகர வாசிகளுக்கு மரண இருளே இல்லை, இருக்க முடியாது. ஏன்? அங்க ஒரு நதி உண்டு. அது உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்றத, அதுதான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எதை குறித்து? உங்களுக்கும் எனக்கு இருக்க தேவ ஜீவனை குறித்து சாட்சி கொடுப்பது வேத வாக்கியங்கள். அப்போ அந்த இடத்துக்கு நான் என்னை குறித்து இந்த வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்கிறது. நான் யார்? மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி. நான் யார் என்பதை இந்த வேத வசனங்கள் சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்கிறது? நான் நித்திய ஜீவனை பெற்றவன். I am God's class. நான் தேவ மனுஷன். I am one with God. As he is, so I am.
I have his nature. I have his faith. I have his love. எல்லாமே எனக்கு கொடுக்க அத பேச சொல்றாருங்க. அதனாலதான் சொல்றாரு, இது இங்க சொல்லிட்டு ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் இன்று இல்லை. என்னை குறித்து அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அங்க 6:63க்கு திருப்பி வாருங்க. அங்க என்ன சொல்றாரு? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள். அவர் என்ன பேசினாரு? ஜீவ வசனத்தை பேசினார். அது ஜீவன் உள்ளது, அது ஆவியா இருக்கிறதுன்னு சொல்றது. இப்போ எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னா என்னங்க? த வெரி எசன்ஸ் ஆஃப் காட் இந்த வேத வசனம் சொல்லுது. ஆனா அது ஆவி மண்டலத்துல இருக்கு. வேத வசனம் ஆவி மண்டலம், வேத வசனம் சொல்லுகிற காரியம் ஆவி மண்டலம். அத சரீர மண்டலத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும். அதுதான் ஜீவனில் வாழ்வது. அப்படிதானே? அது 1 யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. அதையும் உங்களுக்கு வாசித்து நீங்க 1 யோவானுக்கு வாருங்க. 1 யோவான்ல சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல பாருங்க 2ஆம் வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. யாருக்கு? நமக்கு வந்த ஜீவன் கிறிஸ்து வெளிப்பட்டது அங்க சொல்றாரு. அது பிதாவினிடத்தில் இருந்தது. எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிறது ஜீவன். அந்த ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால என்ன ஆச்சாம்? இப்ப தேவனோடு உறவு கொள்ளுகிற இடத்துக்கு வந்து விட்டோம் 3ல சொல்றாங்க. ஆனா 7ஆம் வசனம் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். If you walk in the light என்று சொல்லுகிறார். If you walk in the revelation, the light என்ன சொன்னாருங்க? இருளான ஸ்தலங்களிலே விடிவெள்ளி நட்சத்திரம் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்தினார். அப்போ அந்த லைட் பிரகாசிக்கணும். அததான் இங்க சொல்ல வராரு. அததான் இங்க சொல்றாரு. வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வெளிப்பாட்டு வெளிச்சத்திலே. ஐயா, இதுவரைக்கும் அந்த மரண இருள் இருக்கிறது. இதை தொடர்ந்து தியானித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இருதயம் பக்குவப்படுகிறது. இருதயத்தில் அந்த விசுவாசம், அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உண்டாகிறது. அதான் இங்க சொல்றாரு. Walk in the light. How to walk in the light? Only by meditation the light will come. No meditation, no light in the heart. நீங்க வேதத்தை தியானிக்கலனா இருதயத்தில் அந்த வெளிச்சம் வராது. இருதயத்தில் அந்த வெளிச்சம் வரலனா இந்த ஜீவனில வாழ முடியாது. இந்த ஜீவனின் வெளிச்சத்தில் வாழ வேண்டுமானால் வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ வேண்டும். வார்த்தையின் வெளிச்சம் அதுதான 1:19 சொல்றாரு பேதுரு. வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வாழ்வதை பத்தி தான் பாருங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், திரும்ப திரும்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள், அதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க. ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே பாருங்க. 75 வயசுலயே ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. 85 வயசுல வராரு. 15ஆம் அதிகாரம் வரும்பொழுது அங்க சொல்லிடுறாரு, வானத்தின் நட்சத்திரம் போல இருக்குண்டாங்க. எனக்கு பிள்ளை இல்லையே, இந்த வேலைக்காரன் தான் என் சுதந்திர ஆகணும். டே அதெல்லாம் கிடையாது, நான் உன் புள்ள தான்டான்ட்டாரு. அதுவும் நான் எப்படி இருக்குமா, அதான் பாடுறான்ட்டாரு. ஆனா ஆண்டவருடைய வாக்கு வந்துருச்சு. உங்களுக்கும் எனக்கும் வாக்கு என்ன வந்திருக்கு? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வியாதியை விட்டு நீங்கி சுகத்திற்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். பிசாசின் கிரியையா இருளை விட்டு நீங்கி ஒளி வசனம் வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி அதே மாதிரிதான் நீங்களும் நானும் தடுமாறிட்டு இருக்கோம். 15ஆம் அதிகாரத்திலே வந்துருச்சு. அவன் தடுமாறுறான். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் தடுமாறி நிறைய காரியங்களை சொல்றான். அங்க 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. நம்ம அதை ஒரு தடவை பார்த்துருவோம். ஹாஃப் ஹார்ட்டடா நான் சொல்ல இஷ்டப்படாங்க தான் வசனத்தையே எடுத்துருவோன்னு பார்த்தேன். 16ஆம் அதிகாரம் வரும் பொழுது அங்க 15ல சொல்லிடுறாரு, உடன்படிக்கை பண்ணிடுறாரு. 16ஆம் அதிகாரம் வரும்போது அவ மனைவி என்ன சொல்றா பாங்க.
ம், ம். சாராளா 2ஆம் வசனம் நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கார். வாட் அ நான்சென்ஸ்! பிள்ளை பெற பண்ணுகிறவர், பெற பண்ணாது இருப்பேனோ என்று கேட்கிறார். அப்படிதானே? பெற பண்ணுகிறவர் ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றார். பெற பண்ணுகிறவர் பண்ணாது இருப்பேனோ, இங்க என்ன சொல்றாரு? பெற பண்ணுகிறவரை பார்த்து கற்பத்தை அடைத்திருக்கிறார். நெகட்டிவ் ஸ்பீக்கிங், நெகட்டிவ் ஸ்பீக்கிங் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஒருவேளை மனுஷ புத்தி, உலக வேலை. காட்ஸ் வே இஸ் டிஃபரண்ட், மேன்ஸ் வே இஸ் டிஃபரண்ட். இப்போ மேன்ஸ் வேக்கு போயாச்சு, உலக வழிக்கு. உலக மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு மனைவியை கொடுத்து, அதன் மூலமா ஒரு சந்ததியை அத மாரி ஒரு சந்ததியை உருவாக்குறாங்க. எப்போங்க 85 வயசு இஸ்மவேல் வரான். ஆனா 99 வயசு வரைக்கும் சைலண்ட் பீரியட். காட் வரவே இல்ல, பேசல. அதோட என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த 17ஆம் அதிகாரம் பாருங்க. 99 வயதுல வராரு. 99 வயதுல வந்துதான் அவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்தையும் பாருங்க. இவனுங்க இப்படியே பேசிட்டு இருப்பானுங்க. அப்படிதானே? வயசாகி போச்சு, புள்ள பொறாது. அதெல்லாம் அவ்வளவுதான். ஏ, நாச்சியார் மூலமா பிள்ளைய பெத்துக்க வேண்டியதான். அதுதான் சந்ததி. ஆண்டவர் சொன்னதுக்கு புறம்பா பேசி கொண்டிருக்காங்க. புறம்பா செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்படிதான் நீங்களும் நான் இன்னைக்கு. தேவ ஜீவன் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லிட்டாருங்க. அது மாறவே மாறாது. தரையில விழாது. அவர் வாயில் சொன்னால் சொன்னபடி ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும், சொன்னபடி ஆகும். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் பொய் சொல்ல மனிதனா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நிறைய வசனம் நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய மனம் என்ன சொல்லுது? சூழ்நிலைய பாருப்பா. 99 வயசு நான் சொன்ன மாரி. பாரு, உனக்கு இன்னும் இருமலு, அது இது, இதுக்கு ஒரு தரித்திரம், குறைவு, அது இது எல்லாம் சூழ்நிலையை காண்பித்து அவங்களுக்கு பண்ண மாரி தான் பண்ணும். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. இந்த பயல மாத்த முடியல. நானும் சொல்லி பார்த்துட்டேன். நல்ல மனுஷன் தான். நல்லா என்ன பின்பற்றி வந்தான். ஆனா விசுவாசத்துல தடுமாறுறான். இருதயத்துல நான் சொன்ன வார்த்தை ஒண்ணும் ஸ்திரப்படல. அவன் இருதயத்துல உறுதிப்படல. 112ஆம் சங்கீதத்துல சொல்றாருல்ல, அந்த இடத்துக்கு அவன் வரல. அப்படின்ட்டு அவர் ஒரு வழிய உண்டு பண்றார். என்ன? இவன் வாழ்க்கைய மாத்தணும்னா, இவன் இருதயத்துல விசுவாசம் வரணும். இந்த இருதய விசுவாசம் வரணும்னா, இவன் வாயின் பேச்ச மாத்தணும்ன்றார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தா அதான் சொல்றேன். உங்க வாழ்க்கை சாதாரண ஜீவனில் வாழ்வதில இருந்து, தேவ ஜீவனின் வாழ்க்கைக்கு வர வேண்டுமானா, இருதயத்துல அந்த வசனம் இருக்கணும். என்ன வசனம்? எனக்கு தேவனுடைய ஜீவன் உண்டு. நான் தேவனாக வாழ முடியும். பரலோகத்தில் வாழ்கிற பரலோக ஜீவன் இதுதானே? த ஹெவன்லி லைஃப், த காட்லி லைஃப் ஐ ஹேவ் ரைட் நவ் இன் மை ஸ்பிரிட். இது இருதயத்தில் நிலைத்து அப்படின்னா தங்கி தரித்து வாழ வேண்டும். இட் ஷுட் டுவெல். திஸ் வேர்ட் ஷுட் டுவெல் ரிச்லி இன் மை ஹார்ட். கொலைசீர் 3:16 சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் அதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு. இந்த ஆபிரகாம் சாரால மாத்திருக்கு வேற வழியே இல்லை. இவங்க வாய் பேச்சினாலேயே கெட்டு போறாங்க. அதனால இருதயத்துல விசுவாசம் வரல. இருதயத்துல விசுவாசம் இல்லாதனால என் வாக்கு அவங்க வாழ்க்கையில நிறைவேற முடியல. பேரை மாத்துறாரு. பேரை மாத்தினா இப்போ ஜாதிகளின் தகப்பன் ஜாதி. இப்போ பேச்செல்லாம் மாறிடுச்சு. பேச்சே மாறிடுச்சு. பேச்சை மாத்துகிறார். என்னாச்சு பாருங்க. என்னாச்சுன்னு பார்க்கணும்னு நம்ம இங்கதான் வரணும். அது அங்க எழுதல என்னாச்சுன்னு. நம்ம பவுலடிகளார் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அதை தெளிவாய் படம் பிடித்து காண்பிக்கிறார். ஆண்டவர் பேரை மாத்தின பிறகு அவன் எப்படி விசுவாசத்துல இருதயத்தில் அந்த வசனம் நிலைநாட்டப்பட்டபடியால் வேத வசனம் இருதயத்துல நிலைத்திருந்தபடியால் அவன் எப்படி செயல்பட்டான். 17ஆம் வசனத்தை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் என்ன பண்ணான்? விசுவாசித்தவர் மரித்தோரை இப்பதாங்க அவனுக்கு இந்த விசுவாசம் இருதயத்துல வருது. He can do anything. Even if I'm dead, he can rise me. அந்த விசுவாசத்தை கொடுக்கிறாரு. அடுத்த சொல் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். அப்போ
அவர் எப்படியோ அப்படித்தானே நானும் இருக்கும்னு சொல்லி ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்க ஆரம்பித்தார். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா ஜாதிகளின் தகப்பன். உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா இந்த ஜீவனுடைய வாழ்க்கையை பார்க்கவே முடியல. தேவ ஜீவன்ல வாழ்ற ஆர்டினரி மேனோட கேவலமா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அந்த கண்டிஷன் தான் ஆபிரகாம் கண்டிஷன். ஆனா இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் என்ற வெளிப்பாடை பெற்றுக் கொண்டபடியால் அவர் எப்படியோ அப்படிதான் நானும் சொல்லி ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தாய் என்று அழைக்க ஆரம்பிச்சு. அழைக்க ஆரம்பிச்சனால என்ன நடந்துச்சு பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நீ தேவ ஜீவனில் தேவனாய் வாழ்வாய் என்று சொல்லப்பட்டபடியே, பரலோக வாழ்வை பூமியில் வாழ்வாய் தேவனை ஜீவனை உடையவன் என்று சொல்லப்பட்டபடியே, மரணம் உன்னை மேற்கொள்ளாது, யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டபடியே, என்ன சொல்றாரு பாருங்க, நம்புகிறதற்கு இதுக்கு ஏதுவே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. என்ன பிரதர் சந்தர் சிங் சொல்றீங்க? வேதவசனம் சொல்றதை நான் சொல்றேன். உனக்கு நம்புகிறதுக்கு ஏதுவில்லை, எனக்கு கூட நம்புகிறதுக்கு ஏதுவில்லை தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அண்டர்லைன். சூழ்நிலையை பார்த்தா நானும் நீங்களும் தேவனாக வாழ்வது, பரலோக வாழ்க்கை பூமியில வாழ்வது, அந்த தேவ ஜீவனை பெற்றது சாத்தியம் இல்லாததா இருக்கிறது. அதற்கு சாத்தியக்கூறு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாதாக இருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணான? நம்பிக்கை. எப்படிங்க நம்பிக்கையோட விசுவாசித்தான்? வாயின் வார்த்தையை மாத்திட்டார். அதாவது அவிசுவாசமே இல்லாத பொல்லாத இருதயம் இருக்குல்ல, அவிசுவாசம் இல்ல, அந்த இருதயத்தை மாற்றி நல்ல உண்மையான இருதயமா அவனுக்கு மாற்றிட்டாரு. எப்படி? அவன் வார்த்தை பேச்சை மாற்றுவதன் மூலமா அவன் பேசி 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 இருதயம் ஜாதிகளின் தகப்பன. இப்ப நீங்களும் நானும் நான் தேவ ஜீவனை உடையவன், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஜீவனின் பிரமாணம் எனில் கிரியை செய்கிறது. இத பேசி 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 இருதயம் நிரப்பப்பட்டா ஆபிரகாம் எப்படி வந்தானா? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கை. அந்த இடத்துக்கு நம்ம வருவோம்னு சொல்றாருங்க. அதுதான் பவுல் எப்படி வந்தான் அங்க சொல்றாரு. இத பவுல் முழுமையா காண்பிக்கிறாரு. அந்த 16 அதிகாரம் வரைக்கும் இருந்தவன் 17 எப்படி மாறினால அங்க பாருங்க என்ன சொல்றது வேத வசனம். 18 கூட அவங்க ஒண்ணும் மாறல. இட் இஸ் ப்ராசஸிங். ஆனா எல்லாமே அந்த 99 வயசுல தான் நடக்குது. அவனுக்கு குழந்தை பெறுவதை நாம் பார்க்கும். அப்ப பாருங்க, இந்த ரெண்டுக்கு கேப் 99 வயசுல தான் சொல்றேன் நான். பிகாஸ் பிராண கால உற்பத்தி திட்டம் இருக்கனால 9 மாசம் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. அவன் பேரை மாத்தினாரே, அவன் திரும்ப திரும்ப அந்த பெயரை சொன்னானே, சாரால் சொன்னாங்களே, அந்த வார்த்தை இருதய விசுவாசம் ஆனபடினால நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் முந்தி மாதிரி இல்லை. இப்போ அலசல் படல. ஒரு நேரம் ஓங்கி ஒரு நேரம் இங்க நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்போ வாயின் வார்த்தை மாறினால விசுவாசம் பலவீனமா இருக்கவில்லை. சூழ்நிலை செத்து போனதான் இருக்கிறது. ஆனா அதை பார்க்கல. வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய், அப்ப அவன் இருதயம் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நீக்கப்பட்டு விசுவாசமுள்ள உத்தம இருதயம் அவனுக்கு வந்துவிட்டது. உண்மையான இருதயம் வந்துவிட்டது. அதனாலதான் என்ன சொல்றான்? தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயம், அப்சல்யூட்லி நோ டவுட், அதிக உறுதி, அப்படிதானே? நிச்சயம் இருதயத்துல வந்துச்சு. எப்போங்க? பெயர் மாற்றி அதை பேசி 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 வாய் இருதயத்தை நிரப்பினபடினால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? தேவனை எவ்வாறு நீ மகிமைப்படுத்துவாய்? ஒண்ணு எனக்கு இருமல் இருக்குன்னு சொன்னா நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? இன்னும் நான் மனுஷனா வாழ போறேன்னு சொன்னா நீ
இல்லங்க, அவர் சொல்றத திரும்பி நாம சொல்லும் போதுதான் அவரை மகிமைப்படுத்த முடியும். How we glorify God? அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமை. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுதுதான் நாமும் மகிமைப்படுத்துகிறோம். அவன் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில். அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவ ஜீவனுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் ஆபிரகாம் செஞ்சதை தான் நமக்கு செய்ய சொல்றார். Your heart has to be established in faith that I have so life. எப்போ அந்த வசனம் இருதயத்தில் நிலைத்திருந்தால், அந்த வசனம் உங்கள் இருதயத்தில், அப்ப அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டுமானால், this is a law of changing, மாற்றத்தின் பிரமாணம். உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமானால், இருளின் வாழ்க்கை இல்லாமல் ஒளியின் வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஒளியில் நீங்கள் வாழ வேண்டுமானால், மரண வாழ்க்கை இல்லாமல் ஜீவனில் நீங்கள் வாழ வேண்டுமானால், தேவனுடைய ஜீவனில், the law of change says you have to change your heart. இருதயத்தை மாற்ற வேண்டும். இருதயம் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமாய் இராதபடி விசுவாசமுள்ள இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். இந்த இருதயம் விசுவாசமுள்ள இருதயமாய் மாற்றப்பட வேண்டுமானால் என் பேச்சு மாற்றப்பட வேண்டும். அதான் ஆபிரகாம் பண்றாரு. என் பேச்சு மாறினால் நான் கேட்பது மாறும். நான் கேட்பதெல்லாம் நான் மலடி, எனக்கு பிள்ளை இல்லை, தேவன் என் கற்பத்தை அடைத்தார், தேவன் எனக்கு பிள்ளையை கொடுக்கவில்லையே, அந்த வார்த்தை அல்ல. இப்ப எந்த வார்த்தை வந்து விட்டது? தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்கு பணம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு நல்ல திவ்ய, இந்த இல்லை என்ற வார்த்தையே இல்லை. மாற்றிட்டார். பேசுறதுக்கு வார்த்தையை அனுப்பிவிட்டார். நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது. ஜீவனை பெற்றவர்கள், ஜீவனில் வாழ்கிறவர்கள் அந்த வார்த்தையை இருதயத்தை நிரப்பும். எப்போ? நான் வாயில பேசும்போது. The law of change says you have to change your heart to change your life. Change your life from law of death to the law of life. You have to change your heart. இருதயத்தை மாற்றினாதான் ஜீவனின் எல்லையில் வாழ முடியும். அப்ப இருதயத்தை மாற்ற வேண்டுமானால் வாயிலே ஒரு மாற்றம் வேண்டும். வாயிலே என்ன மாற்ற வேண்டும்? ஜீவனை பேச வேண்டும். மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ ஜீவனை பேச வேண்டும். நீ ஜீவனை பேச வேண்டும். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. தேவ வார்த்தையிலே ஜீவன். நான் சொல்லுகிற வார்த்தை ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் என்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி இருக்கிறோ அவைகளை என்று சொன்னார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி வார்த்தையானது. இந்த வார்த்தை தேவையானதெல்லாம் இந்த வார்த்தை ஒன்றுதான். அந்த வார்த்தை போல நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசம். நான் இப்ப என்ன சொல்றேன்? ஜீவனின் வார்த்தை, ஜீவனின் வார்த்தை, ஜீவனின் வார்த்தை. அதாவது பிலிப்பு நிருபர்கள் என்ன சொல்ற 2:15 சுடர்களை போல அப்படியே வெளிச்சம் பிரகாசிக்க காரணம் என்ன? வசனம் இருதயத்தில் நாட்டப்பட்டு விட்டது. இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனம் அப்படிதானே? அங்க யாக்கோபு 1:21 நான் நேத்த முந்தனேத்த உங்களுக்கு அதை படிச்சு காமித்தேன். அப்படிதானே? நாட்டப்பட்ட வசனம் உங்களில் ஜீவனில் வாழ வைக்கிறது. இருதயத்தில் அது நாட்டப்படவில்லை என்றால் ஜீவனில் வாழ வைக்க முடியாது. பிரச்சனையே அதுதான். அந்த வசனம் இருதயத்தில் நாட்டப்பட்டால் ஜீவனில் நாம் வாழ்வோம். ஜீவனில் வாழ அந்த வசனம் இருதயத்தில் நாட்டப்பட வேண்டும். அதை எல்லா தாழ்மையோடும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படியாகுன்ற கேள்விக்கு இங்கே இடம் இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது சொல்லுவதை நிறைவேற்றும் வல்லமை அதுக்கு. அதான் சொல்றாரு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்தபடியினால அதை இருதயத்துல நான் விதைத்துட்டேன்னா, இருதயத்துல நாட்டப்பட்டுச்சுன்னா, if it is planted in my heart,
It is rooted in my heart. It is dwelling in my heart. Out of the abundance, it will come out of my mouth. இயேசுவனர் அப்படித்தானே பேசுறாரு. கையை நீட்டிய out of his abundance. He has the light of life in his life, but he had the light of revelation. அந்த வெளிப்பாடுல அவர் பேசுறார். அதை ஆராய்ந்து பார்த்தவர். நம்ம போல மனுஷனா தாங்க வந்தார் அவரு. அவருக்கு ஒன்றும் பெரிய விசேஷமே கிடையாது. ஒரே வித்தியாசம், நம்ம மறுபிறப்புல ஜீவனை பெற்றோம், அவர் பிறக்கும் போதே ஜீவனை பெற்றார். ஆனா பரிசுத்தாவின் வல்லமையா அவர்கள் இறங்கும் பொழுது அந்த ஜீவனிலே அவர் வாழ ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் உதவி இல்லாம ஜீவன்ல வாழ முடியாது. தேவ வார்த்தை உதவி இல்லாம தேவ ஜீவன்ல வாழ முடியாது. இது ரெண்டும் முக்கியமான தேவைகள். அது திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன். தேவ வார்த்தை, தேவ ஆவியானவர். அதனாலதான் டங் ஸ்பீக்கிங்க்கும் வேதவசன தியானத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த தேவ ஜீவன்ல வாழ்வதற்கு அதுதான் தேவை. தேவையானது ஒன்றே ஒன்று. வேத வசனம் வெளிச்சம் தரணும்னா ஆவியானவர் தான் அந்த வசனம். ஏன்? அவர் தான் ஆக்கியோன், அப்படிதானே? அதுதான் நம்ம அந்த ஜீவனில் வாழ வைக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய என்னங்க, ஜீவனின் வாழ்க்கையாக வாழ வேண்டுமானால், மாற்றப்பட வேண்டுமானால், இருதயம் ஜீவ வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். ஜீவனை பெற்ற இருதயமாக வேண்டும். விசுவாசம் உள்ள இருதயமாக வேண்டும். அப்போ அந்த மாற்றத்தை உண்டு பண்ணதான் நம்ம வாயில வார்த்தை வைக்க சொல்றாரு. அததான் யாக்கோபு சொல்லும் பொழுது, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல சொல் தவறாதவன் பூரண புருஷன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாரு? பெரிய கப்பலை பாருங்கள், ஒரு சிறிய சுக்கானால் திருப்பப்பட்டு எங்க போகணுமோ கொண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதே விசுவாசம்தான். இந்த விசுவாசமாகிய கப்பலை எங்க தேவ ஜீவனில் வாழ்வதற்கு கொண்டு செல்ல விசுவாசம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை இயக்குவதற்கு ஒரு சின்ன சுக்கான் கொடுத்திருக்காரு. எங்க? இந்த நாக்குல கொடுத்திருக்காரு. சிறிய நாக்கு. அந்த விசுவாசம் எங்க கொண்டு போகணுமோ அந்த டெஸ்டினிக்கு கொண்டு போவது, தேவ ஜீவனில் வாழ உங்களை கொண்டு செல்வது உங்க நாக்குல இருக்கின்றாரு. பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினார். 8ஆம் சங்கீதம் 2-3 வசனத்துல சொல்றாருல. அப்போ அந்த நாக்குல இருக்கு. எப்படி அவ்வளவு பெரிய ஷிப் உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சவால் வரலாம், அப்படிதானே? ஆனா நீங்க அந்த ஜீவனின் வாழ்க்கைக்கு போக சுக்கானாகிய நாவை பயன்படுத்துங்க நாங்க சொல்றாரு. சுக்கானாகிய நாவை நீங்க பயன்படுத்தினா எவ்வளவுதான் எதிர்காரியங்கள், போராட்டங்கள், பெரிய புயல்கள் வந்தாலும் இந்த நாவு பேச்சுல தவறாம கரெக்டா இருந்துட்டீங்கன்னா, ஜீவ வார்த்தை மாத்தம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது இருதயத்தை நிரப்பி, இருதயத்தை பக்குவப்படுத்தி, ஆயத்தப்படுத்தி, சந்தேகமே இல்லாத விசுவாசம் உள்ள இருதயமாக அந்த விசுவாசமாகிய கப்பலை தேவ ஜீவனில் வாழ்வதற்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். இது வேதம் சொல்லும் சத்தியம்ங்க. வேற முயற்சியே உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஆனா பிசாசு அங்கதான் விடமாட்டான். இரவும் பகலும் அவன் வேலையெல்லாம் நீங்க இந்த தேவசனத்தை பேசாதபடி அவன் சொல்லுகிற காரியங்களை பேசுகிறதற்கு சூழ்நிலைகளை கொண்டு வந்து உங்களை டைவர்ட் பண்றதுதான் அவனுடைய வேலை. ஏன்? நான் அன்னைக்கே சொன்னேன் மண்டேவை, அதை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுட்டானா நீங்க அந்த தேவ ஜீவன்ல வாழ மாட்டீங்க. இப்ப கேக்குறீங்க, அது இருதயத்துல நிலைத்திருந்தா அந்த ஜீவனில வாழ்வீங்க. ஆனா அது தொடர்ந்து நீர்ப்பாய்ச்சி வளர்ந்து வேரூன்றி வளரும் போதுதான் அந்த கனியை நான் பார்ப்போம். என்ன கனியை? இயேசுவின் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக, நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பவர்களான வாழ்க்கை. இதற்கு தேவையெல்லாம் இது ஒண்ணுதாங்க. சுக்கான் தான், சுக்கான் தான்றார். அது கொண்டு போய் சேர்த்துன்றார். தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. இந்த உலகம் தேவனை காணவே முடியாது. அன்று இயேசு எப்படி சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தினாரோ அன்று இப்படி நாம வெளிப்படுத்தணும். அதுதான் தேவனுடைய திட்டம் ஜீவனை கொடுத்ததுல. அதற்கு இதுதான். இந்த சுக்கான்ல கொஞ்சம் கரெக்டா இருங்க. இந்த சுக்கானை கரெக்டா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அந்த தேவ ஜீவனில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போய் சேரும். அப்படிதானே சொல்றாரு.
ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ பரிச்சம் என்று சொல்கிறார். நம்முடைய நாவு ஆரோக்கியமுள்ள நாவாக இருக்க வேண்டும். என்ன ஆரோக்கியம்? தேவனுடைய வசனம் தான் ஆரோக்கியமான உபதேசம். அங்க தீத்து அதை அழகா சொல்லிட்டு வருவார். முதலாம் வசனமே தீத்த படிச்சு பாருங்க. வீணான காரியங்களை பேசாதபடிக்கு, கபடத்துக்கு விலக்கி காத்து, ஜீவனில் வாழ வேண்டும் அப்படிதானே சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க என்ன சொல்றாரு? நான் முடிச்சிரு இந்த வசனத்தோட. ஐ நோ யூர் ஆல் பி வெரி ஆன்சியஸ். சாப்பாடு நேரம் நான் பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போறேன்னு. ஆனாலும் சில காரியங்கள் ஆவியானவர் 10ஆம் வசனம் பாருங்க. ஜீவனை விரும்பி ஜீவனில் வாழ விரும்புகிறவனை என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் விளக்கையும் விலக்கி காக்க வேண்டும். பொல்லாப்புக்கு நாவையும் கபடத்துக்கு தன் நாவையும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிட்டு தான் திரும்ப கடைசியா போன வாரம் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிற 4ஆம் அதிகாரத்துல ஜீவனா கண்டுபிடிக்கல ஜீவன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொன்னவரு 24ஆம் வசனம் சொல்ற பாருங்க. உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்து. தாறுமாறு மாறுபாடு, தாறுமாறு மாறுபாடு அகற்றி தூரப்படுத்து. அப்பதான் ஜீவனை அடைய முடியும் என்று சொல்லுவார். அதை தான் பேதுருவும் சொல்லுவார். சங்கீதக்காரன் சொன்னதை தான் பேதுரு கோட் பண்ணுறார் 34ஆம் சங்கீதத்தை. இது மாறாத பிரமாணங்கள். வாழ்க்கையை மாற்றுகிற பிரமாணம் வாயின் வார்த்தைகளை மாற்றுவது. அதனாலதான் ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றினார். அவன் எப்படி விசுவாசம் உள்ளவனானான் என்பதை நம்ம பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைக்கு அதுதான் தேவனுடைய திட்டம். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் என் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த நாவாகிய சுக்கானை உபயோகப்படுத்தி ஜீவ வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். நாம் ஜீவ ஒளியை அடைந்தவர்கள். மரண இருளிலிருந்து நீங்கினவன். ஏங்க மரண இருள நம்ம வாழணும்? ஜீவ ஒளியில வாழணும். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இருதயம் அந்த விசுவாச இருதயமாய் மாற்றப்பட வாயின் வார்த்தைகள் மேலே கவனம் செலுத்தணும். உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிப்பட்டாய். உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய். மனிதன் பேசும் வீணான வார்த்தைகளை கொடுத்து நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் கொடுக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இருதயத்துல மரணம் இருந்தா மரணத்தை பேசுவீங்க, இருதயத்துல ஜீவன் இருந்தா ஜீவனை பேசுவீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை தான் பெற்றுக்கொள்வீங்க என்றார். அப்போ எதை நான் பேசணுமோ அதுதான் இருதயத்துக்குள்ள போகுது. மரணமும் ஜீவனும் ஒன்னே ஒண்ணுதான். தேவையானது ஒன்றே ஒன்று. அது நாங்கள் பிரசங்கிக்கிற ஜீவ வார்த்தை. அது உங்கள் வாயிலும் இருதயத்திலும் இருக்க வேண்டும். வேற மெத்தடே இல்லைன்ற கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜீவனின் நல்ல நாட்களை வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் ஆண்டவரே. ஆகவேதான் எங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்க அவளோடு வந்திருக்கிறோம். நாங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. நல்ல நாட்கள் என்று நீங்க சொல்லும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்ன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எருசலேமின் வாழ்வை காண்பாய். உரோபா கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த நாட்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில நாங்க அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க எங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, இது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், உன் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீங்க. இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீ இந்த ஜீவனில் வாழ்வாய் என்று சொல்லுகிறேன். தாறுமாறு மாறுபாடுகளை உன் வாயை விட்டு அகற்றி என்று சொல்லுகிறேன். அதை நாங்கள் புரிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. பிசாசு எங்களை வஞ்சியாதபடிக்கு இந்த காரியத்தில் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் எங்கள் வாயிலே ஜீவனை தவிர மற்ற காரியங்களை பேச மாட்டோம் என்ற உறுதியோடு இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகைக்கு எங்கள் நாவையும் எங்கள் முழு சரீரத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.